ஹலோ ஆல், நான் இன்றைக்கி டொமேட்டோ குக்கும்பர் சட்னி, தக்காளி வெள்ளரிக்காய் சட்னி இது ரொம்பவே வித்தியாசமான டேஸ்டியான சட்னி. இந்த சட்னி சாதத்தோடு பசைஞ்சு சாப்பிடவும் நல்லாயிருக்கும், இட்லி தோசை சப்பாத்திக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சட்னி பண்ணுறதுக்கு முதல்ல வெள்ளரிக்காவை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். வெள்ளரிக்காவோட தோலை நீங்கள் பீல் பண்ணணுன்னா பீல் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பீல் பண்ணாமல் தான் போடுறேன். உங்களுக்கு சப்போஸ் வெள்ளரிக்காவோட ஸ்கின்னு ரொம்ப ஹார்டாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி பீல் பண்ணி எடுத்துக்கலாம். பட் சேர்த்து போட்டாலும் நல்லா தான் இருக்கும். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வெள்ளரிக்காவோட ஸ்கின்னோடையே சேர்த்தே நீங்கள் கட் பண்ணிக்கலாம். அப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். காரத்துக்கு தகுந்தாப்பில் நம்ம வத்தல் எடுத்துக்கலாம். அப்புறம் 2 வெள்ளைப்பூடு பல், சீரகம் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன், உளுந்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன், கடலைப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் கொஞ்சம். இதுதான் மெயின் இன்க்ரீடியன்ட்ஸு. இப்போது சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல பேன் சூடானதும் அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேன். ஆயில் நல்லா சூடானதும் அதில் கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு முதல்ல போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு தான் நம்ம பண்ணணும். இது 1 நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேமில் பொரிஞ்சதுக்கப்புறம் அதோட பூண்டு பல், வத்தல், அப்புறம் பெருங்காயத்தூள் இது 3ஐயும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் நம்ம அது ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம அதை ஃப்ரை பண்ணணும். இப்போது பருப்பெல்லாம் கொஞ்சம் நல்லாவே ப்ரௌன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நம்ம கருக விட்டுறக்கூடாது. கடைசியில் நம்ம சீரகம் சேர்த்துடலாம். சீரகம் சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறணும். அதனால் இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து அதே பேனில் நம்ம தக்காளியை போட்டு வதக்கணும். தக்காளி வதங்கிட்டு இருக்கும்போதே அதில் மொத்த சட்னிக்கும் தேவையான உப்பையும் அதை சேர்த்துடலாம். அப்புறம் இதோடு சேர்த்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்க்குறேன். இது ஆப்ஷனல் தான், பட் ரொம்ப நல்லது, எல்லாத்துலேயும் மஞ்சள் சேர்த்துக்கலான்னு சொல்கிறதுனால நான் கொஞ்சம் மஞ்சள் சேர்க்குறேன். தக்காளி நல்லா வதங்கணும். இப்போது தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இதோட நான் காஞ்ச கருவேப்பிலை போடுறேன். என்கிட்ட இப்போ காஞ்ச கருவேப்பிலை இருக்கிறதுனால காஞ்ச கருவேப்பிலை போடுறேன். உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷு கருவேப்பிலை இருந்தால் அதை போட்டுக்கலாம். இதுவும் ஆப்ஷனல் தான். இதோட கருவேப்பிலைக்கு பதிலாக நீங்கள் கொத்தமல்லி இலை கூட போட்டுக்கலாம். உங்களுக்கு எது விருப்பமோ அது போட்டுக்கலாம். இப்போது தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதோட நம்ம நறுக்கி வச்ச வெள்ளரிக்காயும் சேர்த்துடலாம். வெள்ளரிக்காயும் தக்காளியும் சேர்ந்து நல்லா குக் ஆகணும். இது லோ ஃப்ளேம்லேயும் குக் பண்ணலாம், மீடியம் ஃப்ளேம்லேயும் குக் பண்ணலாம். இது நல்லா குக் ஆகிறதுக்கு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நம்மளுக்கு ஆகும். நம்ம ஹெவி பாட்டம் பேன் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக 10 நிமிஷம் வரைக்கும் நம்மளுக்கு அந்த வெள்ளரிக்காய் சாஃப்ட் ஆகிறதுக்கு ஆகும். சில வெள்ளரிக்காய் சாஃப்டாக இருக்கும், அது சீக்கிரம் வெந்துடும். பட் இந்த வெள்ளரிக்காய் நான் யூஸ் பண்ணுற வெள்ளரிக்காய் ஒரு லோ ஃப்ளேமில் நான் குக் பண்ணுறதுனால ஒரு 10 மினிட்ஸ் நான் அதை குக் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பருப்பை மட்டும் நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இதில் கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அதை அரைச்சதுக்கப்புறம் அதோட வெள்ளரிக்காய் தக்காளியையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போது சட்னி நல்லா அரைச்சாச்சு. இதை இன்னும் தாளிக்கணும். இப்போது இதில் கடுகு உளுத்தம் பருப்பு தாளித்து போடுறேன். இதில் நான் கருவேப்பிலை வத்தல்லாம் ஏற்கனவே சேர்த்ததுனால நான் தாளிப்பில் அதெல்லாம் சேர்க்கலை. இது சேர்க்காமலே அப்படியே சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கும். இப்போது டேஸ்டியான தக்காளி குக்கும்பர் சட்னி ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. இது ரைஸோடு கலந்து சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். சப்பாத்தி இட்லிக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஆல்.